வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை அதிகமாக மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள். இவர்களினுடைய மனதில் என்ன இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இவர்கள் கூட பிரயாணம் செய்யக்கூடிய பயணிக்கக்கூடிய யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு சீக்ரெட்ஸையை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி அன்பர்கள் தான். மற்ற ராசி அன்பர்கள் கிட்டலாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அது அப்படியே உடனுக்குடன் வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கும்பராசி அன்பர்கள் கிட்ட எத்தனை வருடங்களுக்கு முன்னால் சொன்னாலும் அது பல வருடங்களாக அந்த சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள் தான். இந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் நிறைய நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவு பண்ணலாம். இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்நாளில் இந்த 5ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய அந்த குரு சுக்கிரனாகப்பட்ட அந்த கஜலக்ஷ்மி யோகமாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை உங்களுக்கு இந்த 25 நாட்களில் கொடுக்க போகுது. எல்லாருமே இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப ஒரு இவர்களுக்கா பிரச்சனையா, இல்லை இந்த நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்கிறதுனால பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மிகவும் ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும், பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது யாருக்குமே கிடைக்காத ஒரு யோகம்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சின்றது, நீங்கள் எவ்வளவோ ஒரு வியாதியினால் அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க, எவ்வளவோ ஒரு கடனை அடைக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க முடியாமல் ஒரு நிறைய ஒரு பிரச்சனைகளில் இருந்திருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியை நினைத்து நீங்கள் இந்த இடத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வேற எந்த ராசி என்பர்களுமே அனுபவிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாத கால அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு துன்பங்களை எல்லாத்தையுமே மறந்து எப்படி நம்ம ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த ஒரு துன்பங்களை எல்லாத்தையும், துன்பங்கள்லாம் என்றைக்குமே நமக்கு குறைய போகிறது கிடையாது. ஆனால் நாமளே ஒரு மாற்றிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது தான் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது, இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. வேற எந்த ராசிக்கு கொடுக்குதோ இல்லையோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தான் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நல்ல ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால பலவிதமான ஒரு மனக்குழப்பங்கள்ல நீங்க இருந்தாலும் இந்த வாழ்க்கை தேவையா வேண்டாமா இந்த மாதிரியான பலவிதமான ஒரு குழப்பத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையாகப்பட்டது உங்களை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஆனால் ஆடம்பர வாழ்க்கைக்கு இந்த கும்பராசி என்பர்கள் அதிகமாக ஆசைப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.
ஒரு பொட்டு தங்கம் வாங்கணும்னா கூட வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசித்து இது நமக்கு இப்போ தேவைதானா தேவை இல்லையா அப்படின்றத யோசித்து தான் வாங்குவாங்க. இதே இது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னா இவர்கள் யார்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க. இவங்களே அந்த முடிவு எடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு நல்லது செய்யணும்னா முன்வந்து செய்யக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள் தான். இந்த மாதிரி நிறைய செய்து செய்து கடந்த இந்த ஜென்ம சனியில் அதிகப்படியான ஏமாற்றத்தையும் சந்திச்சிருப்பாங்க. அப்படி இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக செய்து நாங்கள் ஒரு நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். இந்த மாதிரியாக அந்த துன்பங்கள் அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சகாப்தமாக இருந்தாலும் இந்த 25 நாட்கள் ஒரு மாத காலகட்டத்திற்கு அந்த இன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் மாறப்போகுது. அப்படியே இந்த மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்வுகளாக இருக்க போகுது. ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்க போகுது. அடுத்து கிடைக்கக்கூடிய வேலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இப்படி ஒரு ரெட் கார்பெட் விரித்து உங்களை எந்த அளவுக்கு வரவேற்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் அந்த அலுவலகத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. சின்ன வயசில் ஐஏஎஸ் முடித்து அந்த பதவியை அனுபவிக்கும் போது தான் இந்த கும்பராசி என்பர்களின் முழுமையான ஒரு திறமைன்றது அங்கே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு திறமையாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகள் ஒரு பெரிய போஸ்டிங்கில் வராங்க, ஒரு நல்ல ஒரு இடத்துல அந்தஸ்தில் வராங்க அப்படின்ற போது அந்த அளப்பரிய ஒரு சந்தோஷம் இந்த கும்பராசி என்பர்கள் மனதால் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த கும்பராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு காதல் வந்திருக்கும், அடுத்து பிரேக் ஆகிருக்கும், அடுத்து ஒரு திருமண வாழ்க்கை வந்திருக்கும். அந்த திருமண வாழ்க்கையிலையும் ஒரு அன்பு பாசம் கிடைக்காம மிகப்பெரிய ஒரு தோல்விகள் எல்லாம் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையாகப்பட்டது உங்களை புரிந்து உங்களுடைய மனதை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு நபராக தான் அந்த வாழ்க்கையாகப்பட்டது ஆரம்பிக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் நினைத்த ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரத்தில் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அந்த இடத்துல ஒரு எதிர்ப்புகளையும் கூட அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் திரும்பியும் அந்த விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு சம்மதம்ன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் அபரிமிதமான ஒரு லாபம். நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வேறு ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆஃபரை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதிரியாகலாம் வேலை வாய்ப்பில் சில அனுபவங்களை அனுபவித்த இந்த கும்பராசி என்பர்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். நான் இன்றைக்கி வேலையை விட போகிறேன், இல்லை நான் வேலையை விடுறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கிறேன், திடீர்னு எனக்கு ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவு பண்ணலாம். இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அபரிமிதமான ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ப்ராடக்ட்ஸோடைய ஒரு மதிப்புன்றது எக்கச்சக்கமாக உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயே இருக்கிறீங்க, உங்களுடைய கம்பெனியினுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இரட்டிப்பாக அந்த வருமானம், அந்த லாபம்ன்றது உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் ராஜயோகங்கள், அடுத்து லாட்ரி போன்ற யோகங்கள்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், உங்களுடைய சுயஜாதக பலன்கள், உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான குரு சுக்கிரன் சேர்க்கையே இருக்கு அப்படின்னு கூட இருக்கக்கூடியவர்கள் என்ன பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்றத கேட்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.